ஹாய் நான் சாம். நம்மளோட என்எஸ்2 டாப் ஸ்பீடு வீடியோ பார்த்துட்டு ஒரு யமகா மெக்கானிக் ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாரு. ப்ரோ உன்னோட என்எஸ் எல்லாம் நான் வந்து 30 செகண்ட்ஸில் பீட் பண்ணி ஹைவேல போயிடுவோம் ப்ரோ, ஸ்டாக் R15 வச்சு பிடிச்சிடலாம் ப்ரோ அப்படி சொன்னார். உடனே நான் ஓகே ப்ரோ, நீங்கள் திருநெல்வேலி வந்தீங்கன்னா சொல்லுங்கள், ஓட்டிக்கலாம், ஃப்ரெண்ட்லியாக வேணா ஓட்டி பார்க்கலாம் அப்படின்னு சொன்னதுக்கு, நீ சென்னை வா ப்ரோனாரு. என்னால் சென்னை வர முடியாது ப்ரோ, நான் பிஸி ஷெடியூலில் இருக்கேன், என்னால் வர முடியாது. நான் சொன்னதுக்கப்புறம் ப்ரோ நீ வந்து பஜாஜ் மெக்கானிக்னு சொல்கிற ப்ரோ, பஜாஜோட கியர் ரேஷியோ சொல்லுன்னு சொல்லி எனக்கு ஒரு டெஸ்ட் வச்சேன். அப்புறம் நான் சொன்னேன் ப்ரோ நான் டெஸ்ட் வைக்கிறேன், நீ நான் கண்டிப்பாக சொல்லிடுவேன், எனக்கு சொல்ல முடியாதுன்னு சொல்லி நீ நினைக்காத, நான் சொல்லி தெளிவாக சொல்கிறேன். அப்பவும் என்ன சொல்கிறாரு, ப்ரோ நீ சொல்லு ப்ரோ ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லி அசால்ட்டாக பேசுகிறாரு. உடனே நான் கியர் ரேஷியோ ஃபுல்லாக டைப் பண்ணி அனுப்பிட்டு, இதுதான் அந்த கியர் ரேஷியோ, நல்லா பார்த்துக்கோங்க. கியர் ரேஷியோ ஃபுல்லாக டைப் பண்ணி அனுப்புனதுக்கப்புறம் இப்போ அவர் கேட்ட கேள்விக்கு நம்ம ஆன்சர் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் நான் ஒரு கேள்வி கேட்டேன். ப்ரோ நீ கேட்ட கேள்விக்கு நான் ஆன்சர் பண்ணிட்டேன், நான் ஒரு கேள்வி கேட்குறேன் ஆன்சர் பண்ணுன்னு சொல்லி நான் ஒரு கேள்வி கேட்டேன். என் மேக்னெட் காயில் ஹவு கேன் ப்ரொடியூஸ் எலக்ட்ரிசிட்டி, அதாவது ஒரு மேக்னெட் காயில் எப்படி எலக்ட்ரிசிட்டியை தயாரிக்குது வண்டி இன்ஜினில் அப்படி சொல்லி கேட்டதுக்கு, நம்ம அந்த கேள்வியை கேட்டே தான் அவர் பண்ண பழைய கமெண்ட்டை ஃபுல்லாக டக்குன்னு தலைவன் டெலிட் பண்ணால், அடுத்து யுவர் வேஸ்ட்டுன்னு சொல்லி நமக்கு ஒரு கமெண்ட்டை பண்ணால் ஆளே காணும். ஏன்னா பதில் தெரில. அதான் சொல்லலை ப்ரோ, ஒருத்தங்கிட்ட நீ வந்து பேசு, என் ஈகோவை டச் பண்ணுற அளவுக்கு நீ பேசாத, புரியுதா? எனக்கு வந்து ப்ரோ நீ இது உனக்கு ஆன்சர் தெரியுமா ப்ரோ, சொல்லு ப்ரோன்னு நீ சொல்லியிருந்தேன்னா ஓகே, நீ சொல்லி பாரு அப்படின்னு சொல்லி அசால்ட்டாக பேசுறது, இந்த மாதிரிலாம் பண்ணாத, புரியுதா? நீ எத்தனையோ மெக்கானிக்கை பார்த்துருப்ப, என்னைய மாதிரி ஒருத்தனை பார்த்துருக்க மாட்டேன், எனக்கு தெரியாமல் கிடையாது, புரியுதா? நீ கேட்டதுக்கு நான் ஆன்சர் பண்ணிட்டேன், நான் கேட்டதுக்கு உன்னால் பண்ண முடிஞ்சுதா? அதுக்கப்புறம் இன்பாக்ஸில் வந்து ப்ரோ நான் உன்னை வந்து ஃப்ரெண்ட்லியாக தான் ப்ரோ நான் டீஸ் பண்ணேன், இல்லை ப்ரோ நான் அப்படி பண்ணேன் ப்ரோ, நான் ஒரு என்எஸ் ஃபேனு ப்ரோ அப்படின்னு சொல்லி இன்பாக்ஸில் வந்து சொல்லிட்டு இருக்காரு. இதெல்லாம் தேவையா?